ரட்சகா தங்கையாகப்பட்ட பார்வதி கதறி அழுகிறேனே அண்ணா. நீ அழுது புலம்பி வருகிறாயே பூர்வாசனுடைய சாபத்தால உன் பிராணபதி ஆகிய பரமநாதராகப்பட்டவர் பித்து வெறி பிடித்து பூங்கா வனத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால நீ 10வது அவதாரமாக பார்வதியாக அவதாரம் எடுத்து பிறந்தாய். உனக்கு திருமணம் செய்து கொடுத்த நாள் முதலாக எந்த ஒரு சீதனமோ உனக்கு நகை நட்டு எதுவுமே போடவில்லை அம்மா. போட்டு நான் அனுப்புகிறேன் அம்மா தங்கா. அப்படியா? என்ன தங்கா எனக்கு என்னென்ன சீதனம் கொடுக்க போற அம்மா? அம்மா தங்கா சைடு செய்து அண்ணா என்னைய கொலை பண்ணீங்க கூட்டிட்டு வந்தியா அண்ணா? சோத்துல மருந்து வச்சு கொண்டு இருக்கலாமே அண்ணா. பார்வதி அம்மனை பார்த்தால் உலக லட்சகி, உன்னுடைய ஆடை ஆவரணமா நகை நட்டையும் பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. இது எத்தனை கிலோ வரும்? மனவளமாக்கப்பட்டவர் இது எத்தனை கிலோ வரும்? இதா 100 கிலோ வரும். எத்தனை பவுன் வரும்? உனக்கே 150 போடுறதே போடுறேன். ஏதோ உன்னால முடிஞ்சது. ஒரு 4 ஆடோ மாடோ குடுத்தினா கூட நான் புடிச்சிட்டு போய் பெத்தனாங்கமலை சைடு அந்த ஏரிக்கரைகள்லாம் மேய்ச்சிட்டு வந்துக்குவேன். பண்ணிருக்கிறியா? வட்டி நிறைய அடுக்குமா? வட்டி நிறைய பசுமாடு சீதனம், ஏரி நிறைய எரும மாடு சீதனம், வேலி நிறைய வெள்ளாடு சீதனம், உட்கார்ந்து மோர்க்கடைய முக்காலி, சார்ந்திருந்து மோர்க்கடைய நாற்காலி, உனக்கு அனைத்தும் நான் தருகிறேன். இதெல்லாம் பெற்று
உன் மணவாளராகப்பட்டவன் பூங்காவனத்திலே வைத்தியம் பிடித்து பேய் போல் அளந்து கொண்டிருக்கின்றான் சோறு சோறு என்று சொல்லி. ஏன் புருஷனா? ஆமா. அதனால நீ பூங்காவனம் சென்று பரமநாதரை அழைத்துக் கொண்டு நீ தூரகைக்கு வருவாய். அப்படியா? தூரகைக்கு நானு உன் அண்ணி ஆகிய லட்சுமி தேவியும் சாப்பாடு சரியா சமைத்து வைக்கிறோம். அதனால சாப்பாட்டை கொடுத்து அவனுடைய பைத்தியத்தை நீக்கிடலாம். ஏற்கனவே எங்க வீட்டுக்காரர் உன்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியா? இப்ப நான் அந்த ஆளை அங்க கூட்டிட்டு வந்தனா உன்னை ஏஞ்சி நம்ம இல்லாத வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு. அதில் மனதில் எண்ணாத பொல்லாதவன் தூர்வாசம் சுலபது 30 30 40 8000 ரிஷிகளிலே முதன்மையாய் தவம் பெற்றவன் தூர்வாச மகாரிஷி. பொல்லாத கோபக்காரன், ஏழரை வல்ல கோபம், 22 நேத்திரமுடையவன், 3 முழ தாடி உள்ளவன். அவன் இட்டால் சாபம், கொடுத்தால் வரம். அப்பேற்பட்டவன் தூர்வாச ரிஷி. அவனிடத்தில் சாபம் பெற்றிருக்கின்றது. அதனால அந்த சாபத்தை நிவாரணம் செய்ய வேண்டும் என்றால் நீ தூரகைக்கு பூங்காவனம் சென்று உன் மணவாளரை அழைத்து வருவாய். பின்னால் உபாயம் சொல்லுகிறேன். அப்படியா? போலாமா? அடி அந்த பூங்காவனம் தன்னை தேடி உங்களுக்கு என்னங்க நடந்தது? என்னங்க இது கோலம்? அங்க போய்
போய் நீங்க தூரமா என்ன கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆயா நானா என்ன அது என் வீதி ஆறு எங்க அண்ணன் போட்டது 100 பவுனா ஒன்னனா கண்ணனா எங்க அண்ணன் கண்ணு கண்ணு உங்களுக்கு என்ன ஆச்சு இப்படி இருக்கிறீங்க அந்த வெண்ண திருடி இந்த பொம்பளை குளிக்கும் போது பார்த்தேன். எங்க அண்ணன் தானே பார்த்தான் உன்னை கூட்டிட்டு போனானா பொம்பளை பாரு அவளை பாரு. எங்க அண்ணன் 1008 தப்பு பண்ணாலும் அவன் எனக்கு அண்ணன் தான் நீ என்ன 1008 தப்பு பண்ணாலும் எனக்கு கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணேன்? என்ன இப்படி இருக்கிற எங்க போய் உத வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்தேன். நான் சராசரம் பூரா ஏய் என்ன இது? ஏய் நியாயமா சொல்றேன். எனக்கு பைத்தியம். இந்த நேரத்துல அண்ணன் நகை போட்டு இருக்கிறாரு. அவ எவ்வளவு அருமையா இருக்குது. எனக்கு பைத்தியம். எங்க அண்ணன் மட்டும் 100 பவுன் எனக்கு தான் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? எனக்கு பைத்தியம். இப்ப போய் பைத்தியக்காரனை ஏமாத்தலாம்னு நான் வாங்கிட்டு இருக்கிறேன். தண்ணி குத்தானா எடுப்பு இப்படி வந்து உன் புருஷன் தண்ணி குத்தானா எடுப்பு அப்படி உன் புருஷன் ஒரு சந்தேக பேர்வழி ஒன்னுத்துக்கும் உதவாதவன் இப்படி எதாச்சும் கேட்பான். அதனால நீ அவனை கூட்டிட்டு நீ சங்கு துவாரிக்கு வந்துரு. உனக்கு விருந்து அனைத்தும் செய்து வைத்திருக்கிறேன். நீ ஒண்ணு அவனுக்கு என்ன பூட்டிக்கிறான்னு தெரியுமா உனக்கு? என்னது என்னன்னு 100 பவுன்ல போட்டுக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னா உனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் 200 கிலோ இருக்க மாட்டேங்குது. இதை தூக்க மாட்டாங்க. அது தூக்கி ஆடின இப்படி எல்லாம் அது என்னன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எவ்வளவு அருமையா நாங்க போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். உங்களை போய் அப்படி சொல்றாங்க. கம்முன்னு இருடா. என்னன்னு தெரியுமா? அடியான கட்டம் சங்கரி அது ஆன கட்டம் சங்கரி ஆன போல கட்டிருக்கா மாய கண்ண அண்ணன் கொடுப்பான். உன் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும். அவர் ஆனா பலம் இருக்கிறதுனால குதிரை நாக இருக்கிறதுனால இப்ப நீ 3 சொன்னா கூட நான் ஓடி போயிடுவேன். அதுக்கு பண்ண முடியும். ஆமா அடி குரங்கு கட்டும் குரங்கு கட்டும் சங்கரியா குழந்தை போல கட்டிருக்கா. ரெண்டு கண்ணு இருக்கிறவனுக்கே என்னை பத்தி தெரியும். அவன் மாயாவித்த காட்சி வாய் எனக்கு நான் செத்தாட்டான். இப்ப நீ எங்க அண்ணனுக்கு வரியா வர முடியுமா முடியாதா? பசியாக சோறு எங்க அண்ணன் அறுசுவை விருந்து அனைத்தும் படைத்து வைத்திருக்கிறாங்க. போலாம், நல்ல உணவு உண்ணலாம், அங்கே நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு
பின்னர் நம்ம போல வீடு சரி, இதெல்லாம் எப்படி கணக்கு போட்டுருவாங்க அப்படியே வைக்கிறேன். இல்லைன்னா அங்க பாதி இருக்குது அதுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க பிடிக்காம கணக்கு போட்டுருவாங்களே. இன்னும் 400 கிலோ எடுக்க மாட்டேங்குது அடி பக்கத்துக்கு 16 அம்மா அவனுக்கு பக்கத்துக்கு 16 விலங்குகளும் கூட்டி வச்சான். மாய கண்ணே பக்கத்துக்கு 16 விலங்குகளும் கூட்டி வச்சாங்க. மாய கண்ணே சபா சரி. ஒரு பக்கத்துக்கு 16 விலங்குகள் கூட்டி 32 விலங்குகள் கை விலங்கு, கால் விலங்கு, மார் விலங்கு, தோல் விலங்கு, மணிக்கட்டு விலங்கு என்று சொல்லி 32 விலங்கு போட்டுக்கிட்டான். மண்ணன் அவன் போட்டாய் அத்தியாயம் மண்ணன்னா மண்ணு மண்ணு பாரு இன்னும் அங்க 400 கிலோ இருக்கிற உள்ள வரும் இல்ல பூரா போட்டா தாங்க மாட்டாங்க. 16 கை கால் தலை நகை போட்டு அவருக்கு தெரியல. அவர் வைத்தியத்தில் இருக்கிறாரு. இந்த நகை எப்படி அவர் கண்ணுக்கு தெரியும்? அவர் வைத்தியத்தில் இருக்கிறாரு. அவருக்கு நகை போட்டு வாரும் பெண்ணே போவமாடி, வாரும் பெண்ணே போவமாடி, வைகுந்தமே போவமாடி. வாரும் பெண்ணே போவமாடி, வைகுந்தமே போவம் கண்ணே. அவ ஆயி போட்டுக்கிறது பார்வதி வேறு. அத்தா மாமாங்கிறதுல என்ன வாயா போயாங்க பார்வதி உலகால இந்த பார்வதி பேசி கேட்டு இந்த பார்வதி பொண்டாட்டி பேசுற மாதிரியே பேசுற யாரு எனக்கு போயிட்டு கண்ணு தெரியல எனக்கு கண்ணு தெரியல அது எது வளர்ந்து அதானே சொன்னேன். இது வேங்க ஊத்திட்டு இருக்கிறேன். சுத்தி கெட்டு போச்சு எனக்கு ஆமா மண்ணை மயக்கிட்டான். ஆமா அவன் பயங்கரமான எல்லாத்தையும் மயக்கிறான். அதே மாதிரி உண்மையும் மயக்கிறான். போச்சா உன்னால முடியல நல்ல நாள் முடியல அத்தா மாமான்னு 10,000 போச்சு. இப்ப எங்க அண்ணனுக்கு போறாம வேணாமா ஏய், எனக்கு ஏர்னூட்டு போனேன்னா எனக்கு பசி சோறு போடுறாங்க பசி போலாம் போடுறா. அதெல்லாம் மாமா மச்சான் இருக்கு. அண்ணா பாரதா ஓய் என்னை இப்படி கொலகார குடும்பத்துல போய் கட்டி கொடுத்துட்டியா அண்ணா ஐயா நான் ஒண்ணு பேசுறேன் அவர் ஒண்ணு பேசுறாருண்ணா இருக்கட்டும்மா. அம்மா ஓய் பத்தில் சனியம் பிடித்து பஞ்சபாண்டவர் வனவாசம் சென்றார். இது நீ எனக்கு சங்கிலி ஒன்பதில் போட்டிருக்கியா சனியம் பிடித்து உலகம் படிகளுக்கும் பரமநாதர் பித்து வெறி பிடித்து பேய் போல் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பசி பசி என்று அவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய பசிய அவருடைய அங்கம் பசியால பசிய தீர்க்கணும். அதுக்காக இல்லம்மா. அப்படியா அன்னமிடுமோ அன்னமிடுமா
சமைத்து வைத்த சாதம் எல்லாம் இந்த கபாலமே பூரா சாப்பிட்டு விட்டது. உன்னுடைய அங்க பசி தீரவில்லை. ஏய், எனக்கு பசி என்னடா இப்ப எனக்கு கூட்டம் அசிங்கப்படுத்தியா? உன்னுடைய மனவாளருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கபாலத்தை உன் கரத்தால் வாங்குவாயப்பா. அவருக்கு பசியார அண்ணன் கொடுக்கிறேன். சாந்தே, ஆ, கையில என்ன இருக்குது? பிரம்ம கபாலம் இருக்கின்றது. மானும் மழுவும் துணி கபாலம் கபாலமும் கபாலமும் இருக்கின்றது. ஒரு காலத்தில் பிரம்ம கபாலம் இருக்குது. அப்ப எதையாவது ஒண்ணு கொண்டாடிக்கு கொடுத்துன்னு சொல்றேன். ஆமா மைத்துனா. யாருக்கையாவது ஒரு இல்லை. ஆமா. என்னுடைய சிவபெருமான் ஆகிய நான் 4 கரங்களுடன் இருந்தேன். ஒரு கையில் மானும், மறு கையில் மழுவும், ஒரு கையில் திருசூலம் கொண்ட நான் இருக்கின்றாய் மைத்துனா. ஆக எனக்கு முன்னோரு கையில கபாலம் இருக்குது. அப்ப நான் எந்த கபாலத்தையாவது வெளியாவது ஒண்ணு கொடுத்துருந்தா என்னோடு பிறந்தது, ஒன்றோடு பிறந்தது. ஆக மீது இருக்கிற கபாலத்தை தான் புதுசா வந்தது மைத்துனா. இந்த கபாலத்தை கொடுத்து விடு மைத்துனா. பாருங்களா, கபாலத்தை வாங்கிக் கொள்வாய் மணவாளனிடத்தில். மைத்துனா கொடுங்கள் மைத்துனா. நம்மளுடைய பசி பசி ஆத்தணுமா? கொஞ்சம் குடி கை மத்தால வாங்கிட்டு என் பைய ஏய் போனா அங்க போனா கருத்தால் ஏதாவது கொடுத்தாம இதுதான் பார்வதி ஆயா